ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட்டீஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 45 நிமிடங்களில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் பெறுவது எப்படி, அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில், அதாவது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் திருப்பதி மாவட்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பதி கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி, அதாவது வெங்கடேஸ்வரா கோயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க, திருமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பாறை மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் உலகிலேயே 2ஆம் இடத்துல இருக்கிறதுங்க தாங்க இந்த திருப்பதி திருமலை. திருப்பதியோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னதாக நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருந்தது. அதே போல் உள்ளே இருக்க அந்த கோவிலில் கல்வெட்டுகள்லாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா தமிழில் தாங்க எல்லாமே எழுதியிருக்கு. எப்பயாச்சும் நீங்கள் போனீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அதெல்லாம் தமிழில் தாங்க எழுதியிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா உலகிலேயே பணக்கார கடவுளான திருப்பதி வெங்கடேச பெருமாளை தாங்க சொல்கிறாங்க. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் உண்டாகும் என்பார்கள். அதுவும் ஒரு பழமொழியில் இருக்கு. இது வரைக்கும் திருப்பதியை யாரும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் சாலை வழியாகவும் போகலாம், ரயில் வழியாகவும் போகலாம், விமானம் மூலமாகவும் போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது. அதே போல் தென்னிந்தியாவில் எல்லா சைடுக்குமே நிறைய பஸ் வசதிலாம் இருக்குது. சென்னை, மதுரை, வேலூர், திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், திருநெல்வேலி, அதே மாதிரி ஹைதராபாத், பெங்களூர், அந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து பஸ் வசதி, தனியார் பஸ்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வசதியும் நல்லா இருக்குங்க. அதாவது 20 நிமிஷம் தாங்க அங்கேருந்து ரேணிகுண்டா ஜங்ஷன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி, கீழ் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போகலாங்க. அதே போல் வான் வழியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வசதியும் இருக்குது. ஹைதராபாத், விசாகப்பட்டினம், டெல்லி, பெங்களூர், அந்த மாதிரி டைரக்ட் ஃப்ளைட்டும் இருக்குது. அதாவது திருப்பதிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியே டிஸ்டன்ஸில் ஏர்போர்ட் இருக்குங்க. அதே போல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தாங்க. 130 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அதே டிஸ்டன்ஸ் தாங்க சென்னையிலேருந்து திருப்பதிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வழியாகவும் வரலாம். எல்லா வசதியுமே நல்லா தாங்க இருக்குது. வாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த வீடியோ மலை வழி பாதை பஸ்ஸில் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்க. கீழ் திருப்பதியிலேருந்து மேலே திருமலைக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. குழந்தைங்களையும் கூப்பிட்டு போங்க, நீங்களும் போய் பாருங்கள். சரிங்களா? ஆல்ரெடி நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போது நாங்கள் எங்கள் குட்டீஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போனோம். ஸோ அதனால் நாங்கள் ஒரு என்ஜாய் மூமெண்ட்டாக நாங்கள் இதை பார்க்குறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடை வெயிலுக்கு ரொம்ப மரம்லாம் காஞ்சி போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வரவே திருப்பதியில் மட்டும் நல்லா பச்சுன்னு இருக்குது பாருங்கள். இலெல்லாம் நல்லா பசுமையாக இருக்குது.
ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க. பரவாயில்ல, டிரைவர்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான். இவங்கெல்லாம் நல்லா டிரைவ் பண்ணுறாங்க. பாருங்கள், நீங்களே பாதை பாருங்கள் எவ்வளோலாம் வளைஞ்சு போகுதுன்னு வீடியோவில் நீங்களே பாருங்கள். அதே போல் திருமலைக்கு வந்து பஸ்ஸில் தான் போகணுன்னு இல்லைங்க, நடைபாதையாகவும் வந்து நடந்து போகிறாங்க. அலிப்பிரி திருப்பதிக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடந்து போகணும். மொத்தம் வந்து 3550 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி எல்லா கோபுரங்களோடு சேர்த்து இருக்குது. இன்னொரு பக்கமும் வழி இருக்குங்க, ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சீனிவாச மங்காபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நடை வழி பாதை தாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து திருப்பதியிலேருந்து இறங்கி அலிப்பிரி அந்த வழியாக தான் வந்து நிறைய பக்தர்கள் போகிறாங்க. நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் வந்து நிர்வாகம் செய்யுது. அது வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டோட இணைஞ்சது. இந்த மலைகளை வந்து வெங்கடாத்ரி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3200 அடி உயரமாக இருக்குங்க. 10.33 சதுர மைல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, மேகமும் மரம் செடி இந்த மலை எல்லாமே பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பாதை வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லைங்களா, அதனால் அப்படி தெரியுது. இருந்தாலும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு பகலில் போனதால் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து என்ன சொல்கிறேன்றது புரியும். திருப்பதின்னு பார்த்தாலே எல்லாருக்கும் நினைவு வர்றது வந்து பார்த்திங்கன்னா 7 மலைகள் தான். பணக்கார கோயில்கள் முதலிடத்தில் வசிக்கிறது வந்து திருப்பதி தான். அதை தரிசிக்க பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து தரிசிக்க கூட தயங்குறது இல்லை. திருப்பதி 7 மலைகளுக்கு வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. ஒவ்வொரு மலைக்கும் வந்து ஒவ்வொரு பெயர் இருக்குது. வாங்க அது என்னென்ன பெயர்னு பார்க்கலாம். முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வேங்கடமலை, இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேஷமலை, மூன்றாவதாக வந்து வேதமலை, நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா கருடமலை, ஐந்தாவதாக வந்து பார்த்திங்கன்னா விருஷபமலை, ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனமலை, கடைசியாக வந்து 7வது மலையாக வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தமலை. இது தாங்க 7 மலையோட பெயர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து திருமலாவில் நம்ம என்ட்ராயிட்டோம், உள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கோயிலை பார்க்கலாம் வாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா என்கொயரி, இங்கே வந்து எது இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் எல்லோரும் கேட்டுக்கலாம். அதாவது கோயிலோட முன்பகுதி இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க. முதலே போனாலும் இங்கே பார்க்கலாம் நீங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோவில் கருவறை. இங்கே பார்க்க தாங்க ரொம்ப நேரம் வந்து சுற்றிட்டு வர வேண்டும். இது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க தெப்ப குளங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பக்தர்கள்லாம் குளிச்சுட்டு கை காலெலாம் கழுவிட்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய பக்தர்கள் வந்து இதில் குளிச்சுட்டு தாங்க தரிசனத்துக்கே போவாங்க. வாங்க அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நாம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அந்த சேனலில் வந்து ஒளிபரப்பாகும் இசை கச்சேரி. இதை நேரடியாக பார்த்தோம். ஸோ அதை உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்றதுக்காக இதை டேக் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதாவது பார்த்திங்கன்னா மெயின் கோவில் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது நாம் இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சுபதம் கவுண்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே நீங்கள் சின்ன குழந்தைய கூப்பிட்டு போயிருந்தா, அதாவது 1 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, பேரண்ட்ஸ் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன குழந்தை இருந்தால் ஓகே, கூட அலோவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் மட்டும் அந்த குழந்தைய கூப்பிட்டு போகலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிட்டோங்க. அதனால் இப்போ வரும்போது வீடியோ எடுத்திருக்கோம். பாருங்கள், எங்கள் வினுக்குட்டியும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளோ இல்லை கேமரா, செல்ஃபோன், அந்த மாதிரி விலையுந்த மதிப்பான பொருட்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து லாக்கர் சேவை அங்கேயே இருக்குங்க. அதுலேயே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போயிடலாம். திருப்பி வந்து அங்கேயே அதே இடத்துல ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் இந்தியாவிலேருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கான நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து முடி காணிக்க செலுத்துறது மெயினான ஒரு நேர்த்திக்கடனாக இருக்குங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வினுக்குட்டியை துலாபாரத்தில் போடுறதுக்காக தாங்க நாங்கள் வந்தோம். உள்ளே வந்து வீடியோ கவர் பண்ண அனுமதி இல்லை, அதனால் பண்ண முடியல. துலாபாரத்தில் பார்த்திங்கன்னா காயினோ இல்லை வெல்லம், கற்கண்டு, சர்க்கரை, பழம், ஏலக்காய், ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் துலாபாரத்தில் வைக்கலாம். நாங்கள் வந்து காயின் வச்சு துலாபாரம் போட்டோங்க. வினுக்குட்டி வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. இதை தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க வெளியே வர வழி. வாங்க அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா முக்கியமான இடம் இது தாங்க, லட்டு கவுண்டர். ரொம்ப ஃபேமஸானதுங்க. திருப்பதிக்கு மொட்டை அப்புறம் வந்து லட்டு தாங்க ஃபேமஸ். இங்கே வந்து சாமியை தரிசனம் செஞ்சுட்டு உள்ளவே கோவில் உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இனிப்பு கொடுப்பாங்க. அது லட்டுவாக தான் இருக்கும். இங்கே வந்து பிரசாதமாக கொடுக்குற லட்டு வந்து பார்த்திங்கன்னா உலக புகழ் பெற்றது. இது வந்து திருப்பதி மலை தேவஸ்தானத்தை தவிர வேறு யாரும் விற்கக்கூடாது அப்படின்றதுனால புவிசார் குறியீடு காப்புரிமையெல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த லட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை, கடலை பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய், அப்புறம் இன்னும் வாசனை திரவியங்கள், அதெல்லாம் வந்து பிரத்யேகமான முறையில் வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து 1939ஆம் ஆண்டுலேருந்து திருப்பதி லட்டு பிரசாதத்தை வந்து முதலாக வந்து கல்யாணம் ஐயங்கார் அப்படின்ற பெரியவர் தாங்க அறிமுகப்படுத்தியிருக்காரு.
வாங்க, நானும் லட்டு கவுண்டரில் நின்றுட்டுருக்கேன். திருப்பதியில் மட்டும் லட்டு வாங்கவும் கவுண்டர் தாங்க. நானும் பாருங்கள் கூட்டத்தில் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா க்யூ மூவ் ஆகிட்டே இருக்குது. ஹாய் பாருங்கள், இந்த டிக்கெட் காமிக்க போகிறேன் பாருங்கள். இது தாங்க, இந்த ஸ்லிப்பு தாங்க லட்டு வாங்குறதுக்கு. ஃப்ரீ லட்டு, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லட்டு கொடுப்பாங்க. வாங்க, அடுத்து நான் தான். கவரும் வந்து அங்கேயே விற்கிறாங்க. ஃபைனலாக 2 லட்டு வாங்கியாச்சு. உங்களுக்கு லட்டு வேணும்னா வாங்க திருப்பதிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் சீசனில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து 2 லட்டு தாங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் போயிடுறதால 4 லட்டு தாங்க எங்களுக்கு கிடச்சிது. இந்த பாருங்கள், உள்ள ட்ரேயில் எவ்வளோ லட்டு அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதுதாங்க திருப்பதியோட ஃபேமஸே வந்து திருப்பதிக்கு லட்டு. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே புஷ்பகுளம் தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், வினு குட்டீஸும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து தேங்காயும் வந்து தேவஸ்தானத்துலேயே கொடுப்பாங்க. 20 ரூபாங்க ஒரு தேங்காய், ஒரு கற்பூரம். பாருங்கள், க்யூவில் நின்றுட்டுருக்கோம். வாங்க, ஏன்னா தேங்காய் கற்பூரம்லாம் உள்ளே உடைக்கக்கூடாது, அலோடு இல்லைங்க. அதனால் வெளியே வந்து கோயில் கோபுரத்துக்கு நேராக வந்து ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்குங்க, அங்கே தான். சரிங்களா? யாரும் மறந்து கூட தேங்காய்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, உள்ளே அலோடு இல்லைங்க. பாருங்கள், 20 ருபீஸ் தாங்க ஒரு கற்பூரமும் தேங்காயும் கையில் இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குங்க தேங்காய். வாங்க, இதை பார்த்துட்ருக்கீங்களா, இதுதாங்க சாமியோட தரிசனம். அங்கே இருக்க திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் நேரடியாக போயிட்டே இருக்குங்க. பாருங்கள், ஊஞ்சல் சேவை நடந்துகிட்ருக்கு. அது அவங்களோட சேனலில் மட்டும்தாங்க ஒளிபரப்பாகும். நம்மலாம் வீடியோ எடுக்க முடியாது. பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள் மொட்டை அடித்து காணிக்கை செலுத்திட்டு வராங்க. இது வந்து கோவில் முன்னாடியே தங்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் செய்கிறதுக்கு. இங்கேருந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து நிறைய எடுப்பாங்க. பாருங்கள், எல்லாமே அதுக்காக தான் மோஸ்ட்லி நின்றுட்டுருக்காங்க. மேலே பார்த்தீங்களா, அங்கே தாங்க கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைக்க போகிறோம். நம்ம வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குது, நல்லா இருக்குது இல்லைங்களா. இந்த பாருங்கள், உட்காந்துட்ருக்காரு இல்லைங்களா, இவங்க தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ். உடனடியாக வந்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க. அங்கேயே வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். பாருங்கள், கோயில் கோபுரம் முன்னாடி தான், இங்கே தாங்க கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி வழிபடணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்களும் ஃபைனலாக வந்துட்டோங்க. இங்கே தேங்காயும் உடைச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ ரவுண்டாக அழகாக உடஞ்சிருக்கு. வினுயாழினி பாருங்கள், சாமி கும்பிட போகிறாங்க. கற்பூர தீபார்த்தனை. ஏன்னா உள்ள அதெல்லாம் இல்லை இல்லைங்களா. நீங்களும் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கணுன்னா இங்கே டைரெக்டாக போய் எடுக்கலாம். இங்கே அலோடு இருக்கு, ஏன்னா வெளியே வந்தாச்சு இல்லைங்களா. பாருங்கள், குட்டீஸ்க்கு போட்டு வச்சாச்சு. ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. கூட்டமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது இன்றைக்கி. வாங்க, இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வளையல், பொட்டு, மணி அந்த மாதிரி எல்லாமே வாங்கலாங்க. ஸ்ரீவாரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் கலராக இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்ததுங்க. குட்டீஸ்க்கு வந்து பேங்கிள்ஸு எல்லாமே வாங்கணுங்க. மணி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வளையல்லாம் பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மணிலாம் ரொம்ப கம்மியான விலைங்க. நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா இங்கே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயும் நின்றுடுவீங்க. முதல்ல சாமி பார்த்துட்டு அப்புறமா தாங்க இங்கே வருவோங்க.
நீங்களே பார்த்துட்ருக்கீங்களே பாருங்கள். அதாவது எல்லாருமே வந்து ஒரு திருப்பதிக்கு வந்து நினைவாக வந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவாங்க. எல்லாருமே ஒரு ஞாபகமான பொருள் ஒன்று வாங்கிட்டு போவாங்க. பாருங்கள், குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொம்மைங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கோயிலேருந்து வெளியே வந்த உடனே இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. வெளியே வந்தாச்சு நாமளும். இதுக்கப்புறம் பாய் பினுக்குட்டி. இங்கே பாருங்க, இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எல்லாமே வாங்கணும்னு தோணுதுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வாங்க முடியாது இல்லைங்களா? பாருங்க, வெளியிலேருந்து வந்த உடனே இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறதுங்க. குட்டீஸ் வந்து செம்ம என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அடம் பிடிக்கல, அழவே இல்லைங்க, சிரிச்சிட்டே இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் குட்டீஸை கூப்பிட்டு போங்க. எவ்வளோ அழகான ஃபேன் பாருங்க. இந்த பாருங்க, பார்க்கில் எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, சில்லுன்னு காற்று. பார்க்கில் குளிர்மையாக எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் ஃபைனலாக பஸ்ஸில் ஏறிட்டோங்க. ஏறிட்டு போயிட்டுருக்கோம். இங்கேயே வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் இங்கே வேலை செய்கிறவங்க, கடை எல்லாருமே வந்து இங்கேயே தங்கியிருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் கூட இருக்குங்க, ரொம்ப கம்மியான விலையில். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோடதுங்க. இன்னும் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மேல் திருப்பதியிலேருந்து நம்ம கீழ் திருப்பதியை நோக்கி அதே மாதிரி பஸ் பயணத்தில் போகிறோம். பாருங்கள், இது வேறு வழிங்க. மேலே வர்றதுக்கு வேறு வழி, கீழே போகிறதுக்கு வேறு வழிங்க. இதுவும் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க, மாலை வேலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ரசிக்காமல் இருக்க மாட்டீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முன்னதாகவே சொன்னேன் இல்லைங்களா, அலிபிரியிலேருந்து நடைபாதை இந்த வழி தாங்க. நீங்கள் கீழே இறங்கும்போது தாங்க அது உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள் நடந்து மேலே ஏறி போயிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் தரிசனம். அங்கங்கே கோபுரத்தில் வந்து விளக்கெல்லாம் ஏறிங்க, சூப்பராக தெரியும். நீங்கள் மான்லாம் கூட பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பக்தர்கள். ரொம்ப அழகான மூமெண்ட்டுங்க. பஸ்ஸில் மட்டும் இல்லை, நீங்கள் நடந்து வரும்போது இன்னும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் அடுத்த டைம் வந்து நடந்து போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். கூடி சீக்கிரமே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். மேலே ஏறும்போது விட வரும்போது ரொம்ப வளைவு இருக்குங்க. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காகவே இருந்தது. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு.
கொஞ்சம் ஒரு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு, இருட்டுற டைம் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இருக்கிற நேச்சுரல் வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. மழை வர டைம் ஆயிடுச்சு, லைட்டாக ஒரு மாதிரி குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள், முன்னாடி கார்லாம் போயிட்டுருக்கு, ஜீப்லாம் எல்லாமே வந்து ஸ்லோவாக தாங்க போகும் இறங்கும் போது. நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மலைகளை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. 7 மலையும் சேர்ந்தா மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வெங்கடேஷ பெருமாளோட படுத்திருக்க ஒரு உருவம் தெரிகிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதாங்க. ஒரு பகுதி வந்து கிரீடமும், ஒரு பகுதி வந்து நெற்றி, அவருடைய கண்கள், மூக்கு, சின், அதே மாதிரி படுத்திருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியுதுங்க. அது நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரியலாகவே தெரியும். நீங்கள் ட்ராவல்ஸ்லாம் போகும்போது டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே நிப்பாட்டி உங்களை காட்டுவாங்க. நீங்கள் இறங்குறப்ப தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த நடைபாதை வழி. இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க நடைபாதை வழி. நல்ல சேஃபாக தாங்க இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இறங்குறதுக்குள்ளவே நல்லா இருட்டி போச்சுங்க. நிலா பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அந்த மரத்தோட நிழலில். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்ததுங்க, எந்த ஒரு டென்ஷனுமே இல்லை. ஒரு கஷ்டத்தை மறக்க இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்க.
எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நிலாவோட திருப்பதி நகரமே தங்கம் மாதிரி ஜொலிக்குது பாருங்கள். இதுதாங்க நைட் வியூ ஃபார் திருப்பதி. இது பார்க்கவே நிறைய மக்கள் வந்து வழியில் ஸ்டாப் பிளேஸ் இருக்குது, அங்கே நின்று பார்ப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்கள் இறங்கும்போது நைட் வியூவில் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பகலில் தெரியாதுங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க. இங்கே இருக்க பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் கர்வ் தான். இருந்தாலும் டிரைவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு போங்க, பர்சனலாக இருந்தாலும் சரி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி நைட் வியூ எடுக்கிறதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணி வந்தோங்க. சாமி தரிசனம்லாம் ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளவே முடிஞ்சிருச்சுங்க. இவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு நைட் வியூவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு இதை காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்களும் லேட்டாக போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு மூமெண்ட் பாருங்கள். நிலாவும் எவ்வளோ அழகாக இருக்குது, திருப்பதி சிட்டியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி திருமலையோட ட்ரிப் முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேவ் குட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.